ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் எத்தனை முறை பார்த்தோம். இந்த இடஒதுக்கீடுக்காக எவ்வளவு முறை போராடணும். நேர்ல பார்த்தோம், ஐயா கடிதம் கொடுத்தது, குழுவை பார்த்தோம், டிஎன்பிஎஸ்சி சேர்மனை பார்த்தது, அதிகாரிகளை பார்த்தது எல்லாம் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பக்கமா இருக்கு. இன்னைக்கு நேரம் கிடையாது படிக்கிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் வயிறு எரியுது எனக்கு. இவ்வளவு பார்த்து இவ்வளவு செய்து ஒவ்வொரு முறையும் ஸ்டாலின் அவர்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமா நான் செய்யறேங்க, நிச்சயமா நான் இடஒதுக்கீடு தனியா நான் கொடுக்கிறேன். ஒரு முறை ஸ்டாலின் அவர்கள் என்ன பார்த்து சொன்னார், ஏங்க இதுக்காக நான் தனியாக அசெம்பிளி நடத்தி ஸ்பெஷல் செஷன் வச்சு நான் இடஒதுக்கீடு கொடுக்கிற வன்னியர்களுக்கு சொன்னார். அப்போ இவ்வளவு சொன்னியும் கடைசியில எதுக்கு சொன்னார் தெரியுமா? நம்மளை ஏமாத்தி நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணாதீங்க, நான் எப்படியாவது கொடுக்கிறேன்னு சொல்லி 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 சொல்லியே பட்ட நாமத்தை போட்டாரு ஸ்டாலின் அவர்கள். அன்னைக்கே சொன்னோம் ஐயா கிட்ட, ஐயா இவங்களை நம்பாதீங்க, இவங்க ஏமாத்துவாங்கன்னு. இல்ல இல்ல, நிச்சயமா கொடுத்துடுவாரு, ஸ்டாலின் கொடுத்துடுவாரு நம்பிக்கையோடு இருந்தார். ஆனா ஆஸ் யூஷுவல் ஸ்டாலின் ஏமாத்தி பட்ட நாமம் போட்டு நம் சமுதாயத்தை ஏமாற்றி தமிழ்நாடு வளர்ச்சியை கெடுத்து விட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.